அனைவருக்கும் வணக்கம். விசாலாட்சி எம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு குட்டி கதைங்க. ஒரு நீதிமன்றத்துல ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்குங்க. ஒரு குற்றவாளி கொலை செய்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவரோட வழக்கறிஞர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாரும் நீதிமன்றத்தோட வாச கதவை பாருங்க, இன்னும் 5 நிமிஷத்துல இவர் யாரை கொலை பண்ணிருக்காருன்னு சொல்றாரோ அவரே நேர்ல வரப்போறாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நீதிபதியும் அந்த நீதிமன்றத்துல இருக்க எல்லாருமே அந்த வாச கதவையே பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது, யாருமே வரலைங்க. 10 நிமிஷம் ஆன பிறகு இந்த வழக்கறிஞர் சொல்றாருங்க, நீங்க ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தீங்கல்ல, ஆனா அவர் நிஜமாவே இறந்தா போயிட்டாரு. நீங்க இவ்வளவு நேரம் நீங்க பார்த்ததுல இருந்து என்னோட குற்றவாளி குற்றம் செய்திருக்க மாட்டாரு அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்குல்ல, இந்த சந்தேகத்தின் அடிப்படையிலேயே என்னோட குற்றவாளி நிரபராதின்னு தீர்ப்பு சொல்லிருங்க அப்படின்னு நீதிபதிகிட்ட கேட்டுக்கிறாருங்க. பிற்பகல்ல நீதிபதியும் தீர்ப்பை வாசிக்கிறாருங்க. அந்த குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிடுறாருங்க. உடனே இந்த வழக்கறிஞர் கேட்கிறாரு, எப்படி ஐயா அப்படின்னு நீதிபதி அவர்கிட்ட கேட்கிறாங்க. நீதிபதி சொல்றாங்க, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க எல்லாரும் 5 இல்ல 10 நிமிஷம் அந்த வாசல் கதவை பார்த்துட்டு இருந்தோம்ல, நான் உட்பட இந்த நீதிமன்றத்துல இருக்க எல்லாரும் பார்த்தாங்கன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அந்த குற்றவாளி மட்டும் ஒரு தடவை கூட அந்த வாசக்கதவை திரும்பி பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு நீதிபதி சொல்றாருங்க. கதையோட நீதி இதாங்க. எப்பொழுதுமே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணுங்க. அப்பதான் நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாதுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நலம் விரும்பும் தெய்வானை மணிகண்டன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.